டேய் கல்லு நட்சத்திரம் இப்படி காலை வாரிட்டியாடா. மில்லியக்கா முத சொல்லும் போதே சந்தேகம் வந்துச்சுடா. ஏன்னா நீ அதை பண்ணக்கூடிய ஆளுதான். பட் மில்லியக்காக்கு பேக்ரவுண்ட் சரியா இல்லைன்னு சொல்றனால அவங்க சொன்னதை அவ்வளோ பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் உல்வரின் கேம் பிளே ட்ரெய்லர் வரும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். பட் அப்பயும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சேன். பிகாஸ் ஆஃப் பல சுச்சுவேஷன்ஸ் அப்ப அந்த நடக்காதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா உன் கம்பெனி இருந்தே 40 பேரை தூக்கணும் பத்தியா, அப்பதான்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஏதோ நல்லது இல்லாத விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. இதுலயே அந்த 40 பேரை தூக்கினதுக்கான காரணம் என்னன்னா, கம்பெனிக்குள்ள நடந்த ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை அவங்க லீக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க பப்ளிக் கிட்ட. அப்படி அவங்க என்னத்தை லீக் பண்ண நினைச்சாங்கன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. பட் ஆனா அவங்க இதை லீக் பண்ண நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லி சத்தியமா எதிர்பார்க்கலடா. GTA 6 அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ஒரு ரூமர் இருந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா GTA 6 PS6 கூட ஒரு லிமிடெட் எடிஷன் பாண்டால விற்கலாம்னு சொல்ற ஐடியா சோனிக்கு இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி ஒரு ரூமர் இருந்துச்சு. கடைசியில் அதான் நடக்குமா? ஏன்டா சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்க வரது எனக்கு புரியுது. GTA 6 மீண்டும் டிலே பண்ணிட்டா மக்களே. ஆல்ரெடி இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய கேம் அடுத்த வருஷத்துக்கு புஷ் பண்ணா, இப்ப அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய கேம் வந்து பாத்தீங்கன்னா அதே வருஷத்துல நவம்பர் 19 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இப்ப மீண்டும் புஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டிலேக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க எடுத்துக்கிற டைம்னால அவங்க இந்த கேமை இன்னும் ஹை லெவலுக்கு பாலிஷ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. டேய் போன தடவை இதுதானே கேட்ட மாதிரி இருக்கு. எல்லா டிலேக்கும் இதே தான் சொல்லுவியாடா? வெல், ராக் ஸ்டாருக்கு டிலே கொடுக்கறது அவங்க குடும்ப வழக்கம் மாதிரி எல்லா கேமே ஒரு டிலேக்குள்ள போயிட்டு தான் கேம் ரிலீஸ் ஆயிருக்கு. எடுத்தவரை எந்த ஒரு கேமும் ரிலீஸ் ஆன மாதிரி வரலாறுல இல்ல. பொறுத்து இருக்கிறத தவிர்த்து வேற வழியும் இல்ல. இந்த டிலே நியூஸை கேட்கும் எக்கச்சக்கமான ஆத்திரங்கள் வருது. பட் அதை அடக்கி இருந்து தான் ஆகணும். பிகாஸ் ஒரு கேம் வந்து டிலே பண்றாங்கன்னா அது வந்து கேமர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு கெட்ட விஷயம். பட் அந்த கேம் கம்பெனிக்கு அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் கேமர்ஸ்க்கு ஒரு நல்ல கேம் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சைபர் பங்க்னு சொல்லி ஒரு கேம் இருந்துச்சு. அந்த கேம் ஒழுங்கா பாலிஷ் பண்றதுக்கு டைம் கிடைக்காதனால அந்த கேம் ரிலீஸ் ஆனப்ப எக்கச்சக்கமான அடிகள் வாங்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் GTA 6 நடந்துடக்கூடாது சொல்றனால தான் ராக்ஸ்டார் டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. $2 பில்லியன் செலவு பண்ணிருக்கனால கொஞ்சம் பார்த்து பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்குன்னு 7 மாசத்துல ரிலீஸ் ஆக வேண்டிய கேம் ஒரு வருஷத்துக்கு டிலே பண்றதுன்னு சொல்றது கொஞ்சம் டூ மச்சா தான் ஃபீல் ஆகுது. உனக்கு அதிகமா டைம் வேணும்னு சொல்லி தோணி இருந்துச்சுன்னா நீ அந்த கேம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். எதுக்கு இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு இல்லப்பா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதுக்கு அந்த டேட்டை மாத்திட்டு இருக்கிறதுக்கு? இதுக்கு ஒரேடியா அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்காம இருந்தா யாருமே இங்க எதிர்பார்த்துட்டு நிக்க மாட்டான். கரெக்டா? ஃப்ரீயா நீயும் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஆசை கட்டி மோசம் பண்றாங்க இவன். இப்போ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள காட்டு தீ மாதிரி பரவ போகுது. அதனால ஊருக்குள்ள இருக்க எல்லாரும் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. டேக் டு ஒரு ஸ்டாக்ஸ் வேல்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா அகல பாதாளத்துக்கு போகும். அதெல்லாம் சரி கட்டுறதுக்கு இப்போ GTA 6 ட்ரைலர் 3 கொடுப்பாங்க பாருங்க. இந்த டிலே நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லியும் உங்களோட கவலைகளையும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல கொட்டிட்டு உங்க வேலைகளை கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு புரியுது, எக்கச்சக்கமான பேருக்கு இது ரொம்ப சோககரமான விஷயமா இருக்கும். எனக்குமே சோககரமா தான் இருக்கு. பட் இதை தாண்டி எக்கச்சக்கமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கும். அது முக்கியமாமே. சோ கீப் மூவிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காது, பட் ஒரு லைக் போட்டு விட்டீங்கன்னா எனக்கு ஆறுதலா இருக்கும். அண்ட் உங்க GT ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். அதே வரைக்கும் உங்களிடமிருந்து இந்த ஏசிஎஸ் கிளாசிக் விடைபெறுகிறேன்.